ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் நண்பா. இது நம்ம QLA சீபோர்ட் சேனல். கேரளா லாட்டரியோடைய சீபோர்டுக்கான கெஸ்ஸிங் பார்க்க போகிறோம். இன்றைக்கி வியாழக்கிழமை 26/12/2024 கருண்யா ப்ளஸ் KN 553க்கான கெஸ்ஸிங் பார்க்க போகிறோம். முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப சிம்பிளாக கெஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திங்க. ஆனால் நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வின் பண்ணணும். அதான் நம்ம நோக்கம். இதில் ஏமாத்துறதுக்கோ மறைக்கிறதுக்கோ அல்லது நீங்கள் இதை தான் எடுக்கணுங்கிற எந்த கட்டாயம் கிடையாது. உங்களுக்கு வேணும்னா மட்டும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஒருவேளை கெஸ்ஸிங் எதுவும் பிடிபடலை, எனக்கு டெய்லி சீபோர்டுக்கு ஒரு நம்பர் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன் வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ போடாட்டாலும் சீபோர்டுக்கு ஒரு நம்பர் டெய்லியும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். கட்டாயம் கிடையாது. உங்களுக்கு டெய்லி சீபோர்டுக்கு ஒரு நம்பர் வேணுன்னா நீங்கள் நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். சில நண்பர்களுக்கு பெல் சிம்பிள் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன். இன்றைக்கி நம்ம வியாழக்கிழமைக்கு பார்க்குறதுனால நம்ம எப்போதும் போல் வியாழக்கிழமை டு வியாழக்கிழமை ரிசல்ட்டு தான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இது எல்லாமே வியாழக்கிழமை ரிசல்ட் நண்பா. ஃபுல் ப்ரைஸ் ரிசல்ட் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். லாஸ்ட்டில் இருக்கிற 3 டிஜிட் தான் நம்மளோட ஏபிசி போர்டு. கடைசியாக நம்மளுக்கு போன வாரம் வியாழக்கிழமை 110 ரிசல்ட் நண்பா. ஃபுல் ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் 331110. அதுக்கு முந்தின ட்ரா பார்த்தீங்கன்னா 089, அதுக்கு முந்தின ட்ரா 065 சொல்லிட்டு இப்படி இது எல்லாமே நம்முடைய வியாழக்கிழமை டு வியாழக்கிழமை ரிசல்ட்டை இந்த ட்ராவுக்கான எக்ஸாம்பிளாக எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இந்த ட்ராவுடைய எக்ஸ்னு பார்த்தீங்கன்னா 60/50/40யோட நம்ம 107 அல்லது 107 அல்லது 170 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாற்றி கூட்டும்போது நம்மளுக்கான சீபோர்டோடு சேர்த்து நம்மளுக்கு பெய்ட்ஸ் கிடைக்குது நண்பா. இப்போ இந்த ட்ராவுக்கு நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த எக்ஸாம்பிள் பார்க்க போகிறோம். இங்கே நான் இந்த 3 to 6லேருந்து கொண்டு வந்திருக்கேன். இதோட ஃபுல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 305. ஸோ இந்த இடத்துல நம்ம கூட்ட போகிற நம்பர்னு பார்த்தீங்கன்னா இந்த ட்ராவுடைய எக்ஸை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 170, அதாவது 170. ஸோ இது எல்லாமே ஸ்ட்ரைட் ப்ளஸ் தான். அதனால் 10க்கு 0 மிச்சம் ஒன்றுலாம் ஆட் பண்ண வேண்டாம். 1ஓட 3 கூட்டினோம்னா நம்மளுக்கு 4 கிடைக்கும். இங்கே 0ஓட 7 கூட்டினா 7, இங்கே 0ஓட 5 கூட்டினா 5. அப்போ 475. இதுதான் நம்மளுக்கு நெக்ஸ்ட் ராக்கான சீபோர்டு அல்லது பெயர், சீபோர்டா அல்லது பெயரா. இப்போ நம்மளுக்கு இந்த 3 to 6க்கு அப்புறம் அந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 247 நண்பா. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 4 and 7 சீபோர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸு. அதோட இந்த இடத்துல கிடச்சிருக்கிறது பிசி நண்பா. ரொம்ப சிம்பிள் தான். ஜஸ்ட்டு நம்ம 60/50/40யோட 170 107 சொல்லிட்டு மாற்றி கூட்டுறோம் நண்பா. இப்போ நம்ம 247 பார்க்கலாம். சேம் ஃபார்மேட் தான். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். 247 இதோட ஃபுல் ப்ரைஸ் 872. இதோட நம்ம இந்த ட்ராவில் கூட்ட போகிறது +107. இப்போ இதை கூட்டிடலாம். 8ஓட 1 கூட்டினோம்னா 9, இங்கே 0ஓட 7 கூட்டினா 7, இங்கே 7ஓட 2 கூட்டினா 9. 9 அல்லது 7 நம்மளுக்கு இந்த 247க்கு அப்புறம் கிடச்சிருக்க சீபோர்டு அல்லது பெயர். 9 அல்லது 7ன்னு கிடச்சிருக்கு. இப்போ இந்த 247க்கு அப்புறம் இந்த ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 907. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 97. அப்போ சீபோர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல கிடச்சிருக்கிறது நம்மளுக்கு A and C நண்பா. AC. இப்போ 2 ட்ரா பார்த்துட்டோம். 2 ட்ராவிலையுமே நம்மளுக்கு பெய்ட்ஸ் இருக்குது நண்பா. 3 நம்பர் டச்சாக இருந்தாலும் நம்மளுக்கு அதில் 2 நம்பர்ஸ் பெய்ட்ஸ்குள்ளே வந்துடுது. ஸோ போன ட்ரா நம்மளுக்கு AC, அதுக்கு முந்தின ட்ரா நம்ம PC. ஸோ இந்த ட்ரா என்னென்னு பார்த்துடலாம். 907 இருக்குது. ஃபுல் ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் 592. ஸோ இதில் நம்ம 592 எடுக்க போகிறோம். இந்த ட்ராவுடைய ப்ளஸ் 170. இப்போ இதை கூட்டிடலாம். 5ஓட 1 கூட்டினோம்னா 6, 9ஓட 7 கூட்டினோம்னாலும் 6, 0ஓட 2 கூட்டினோம்னா நம்மளுக்கு 2, 662 662 கிடச்சிருக்கு. இந்த 907க்கு அப்புறம் நம்மளுக்கான சீபோர்டு அல்லது பெயர் 6 அல்லது 2. இப்போ இந்த 907க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 169 நண்பா. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 6. இந்த இடத்துல நம்மளுக்கு ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட போர்டுன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்மளுக்கு பி போர்டு கிடச்சிருக்கு நண்பா. ஸோ டச்சை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு ஹிட் ஆகிருக்கு. இப்போ 169 பார்க்கலாம். சேம் ஃபார்மேட் தான். இதோட ஃபுல் ப்ரைஸ் 188. இதில் நம்ம 188 தான் எடுக்கணும். +107. இப்போ இதை கூட்டிடலாம். 1ஓட 1 கூட்டினோம்னா 2, 0ஓட 8 கூட்டினா 8, 8ஓட 7 கூட்டினா 5. அப்போ 285 கிடச்சிருக்கு நம்மளுக்கு. இந்த 169க்கு அப்புறம் நம்மளுக்கான சீபோர்டு
அல்லது பெய்ர். 285. இப்போ நம்மளுக்கு இந்த 169க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 065 நண்பா. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 5. அப்போ சி போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸு, அதோட இந்த இடத்துல நம்மளுக்கு சி மட்டும். இப்போ 4 ட்ரா பார்த்துட்டோம். 4 ட்ராவிலையுமே நம்மளுக்கு டச்சஸ் இருக்குது நண்பா. அதோட நம்மளுக்கு அதிகப்படியாக பெய்ட்ஸ் இருக்குது. இப்போ 065 பார்க்கலாம். சேம் ஃபார்மேட் தான். உங்களுக்கு இந்த கெஸ்ஸிங்கில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் வியாழக்கிழமை டு வியாழக்கிழமை ரிசல்ட் எடுத்து நம்மளுடைய இந்த எக்ஸை பயன்படுத்தி பாருங்கள். இப்போ 065 இதோட ஃபுல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 829. ஸோ 829 தான் எடுக்கணும். இதோட ப்ளஸ் 170. இப்போ இதை கூட்டிடலாம். 8ஓட 1 கூட்டினோம்னா 9, 2ஓட 7 கூட்டினாலும் 9, 0ஓட 9 கூட்டினாலும் 9. ஸோ 9 மட்டும் தான் கிடச்சிருக்கு நம்மளுக்கு இந்த 065க்கு அப்புறம் நம்மளுக்கான சி போர்டு அல்லது பெய்ர். 9 மட்டும் தான் நண்பா கிடச்சிருக்கு. ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு கெஸ்ஸிங்கில் 9 இருந்துச்சுன்னா நம்ம வந்து இதோட சிந்தட்டிக் நம்பர்ஸையும் பயன்படுத்தலாம். அதாவது 3 9 இருக்குல்ல. ஸோ இதில் வந்து ஒரு 9 நம்ம 0வாக மாற்றலாம். ஸோ அது வந்து கெஸ்ஸிங் எடுக்கிறவங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ இருந்தாலும் நம்ம என்ன ஃபார்மெட்டோ அதை அப்படியே கொடுப்போம். 065. இப்போ இதுக்கப்புறம் இந்த ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 089. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 9. சி போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ், அதோட இந்த இடத்துல நம்மளுக்கு சி மட்டும். இந்த இடத்துல சூப்பர் ஹிட்னு சொல்லலாம் நண்பா. ஏன்னா 9 மட்டும் தான் கிடச்சிருந்துருக்கு. இப்போ நம்ம 089 பார்க்கலாம். சேம் ஃபார்மேட் தான். இதோட ஃபுல் ப்ரைஸ் வந்து நம்மளுக்கு 946. ஸோ 946 தான் எடுக்க போகிறோம். ப்ளஸ் 107. இப்போ இதை கூட்டிடலாம். 9ஓட 1 கூட்டினோம்னா 0, 4ஓட 0 கூட்டினா 4, 7ஓட 6 கூட்டினா 3, 043 நண்பா. நம்மளுக்கு இந்த 089க்கு அப்புறம் கிடச்சிருக்க சி போர்டு அல்லது பெய் 043. இப்போ இந்த 089க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 110 நண்பா. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 0. அப்போ சி போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸு, அதோட இந்த இடத்துல நம்மளுக்கு சி போர்டு. இப்போ இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங்கை பார்க்கக்கூடிய கடைசி கட்டத்துக்கு வந்துட்டோம். ஏன்னா இந்த 110 தான் நம்மளுடைய போன வாரம் வியாழக்கிழமை ரிசல்ட். ஸோ இந்த வியாழனுக்கு இதெல்லாம் தான் சி போர்டு எடுக்க போகிறோம். இதுக்கு முந்தின ட்ரா ஃபுல்லாகவே பார்த்தாச்சு நண்பா. ஃபஸ்ட்டு நம்மளுக்கு பேஸ் இருந்தாலும் இப்போ குறிப்பிட்ட ட்ராக்களுக்கு அப்புறமா நம்மளுக்கு 3 நம்பர்லேருந்து 1 நம்பர் சி போர்டு கிடச்சிக்கிட்டு இருக்குது. ஸோ இந்த மாதிரி கிடச்சா அது வந்து அந்தளவுக்கு நம்மளுக்கு வந்து வினியம் கிடைக்காது. ஏன்னா 3 நம்பராக இருக்கிறதுனால. ஸோ இந்த ட்ரா பார்ப்போம் என்ன நம்பர் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு. 110 இதோட ஃபுல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 331. ஸோ இந்த ட்ராவுக்கான எக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ப்ளஸ் 170. இப்போ இதை கூட்டி பார்த்தலாம். 3ஓட 1 கூட்டினோம்னா 4, 7ஓட 3 கூட்டினோம்னா 0, 1ஓட 0 கூட்டினோம்னா 1, 401 கிடச்சிருக்கு நண்பா. இந்த ட்ராவுக்கான நம்மளுடைய சி போர்டு நம்பர், சி போர்டு அல்லது பெய்ர். ஸோ ஃபார்மேட் படி தான் எடுத்திருக்கோம். தனிப்பட்டு எதுவுமே கொண்டு வரலாம். இதை நம்ம கீழே கொண்டு வரலாம். பெய்ர்ஸ் அல்லது சி போர்டு. ஏன் ஃபஸ்ட்லேயே நான் பெய்ட்ஸ் அல்லது சி போர்டுன்னு கொடுத்துருக்கேன்னா இந்த மெத்தடை பொறுத்த வரைக்கும் பெய்ட்ஸ் தான் அதிகப்படியாக கிடச்சிருக்கு. ஆனால் நம்மளுக்கு குறிப்பிட்ட ட்ராக்களுக்கு அப்புறமா வெறும் சி போர்டு தான் கிடைக்குது. அதனால் இந்த ட்ரா நம்மளுக்கு இதில் வந்து பெய்ட்ஸ் கிடைக்க சான்சஸ் இருக்குது நண்பா. 4, 0, 1 உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கோங்க. நான் ஏற்கனவே சொன்னது போல் இதில் பெய்ட்ஸ் எடுத்துருவோம். 40, 10, 41. ஸோ இதை நம்ம திருப்பி எடுக்கும்போது 04, 01, 14. டபுளாக இருந்தால் 44, 00, 11. ஸோ இதுதான் இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங் நம்பர். ஒருவேளை கெஸ்ஸிங் எதுவும் பிடிபடலை, எனக்கு சி போர்டுக்கு ஒரே ஒரு நம்பர் மட்டும் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன் வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ போட்டாலும் சி போர்டுக்கு ஒரு நம்பர் டெய்லியும் கொடுத்துக்கிட்டுருக்கோம். கட்டாயம் கிடையாது. உங்களுக்கு டெய்லி சி போர்டுக்கு ஒரு நம்பர் வேணும்னா நீங்கள் நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். சில நண்பர்களுக்கு வந்து பெல் சிம்பிள் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன். ஃபுல்லாக பாருங்கள். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஸ்கிப் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுறவங்களாம் ஃபுல்லாக பார்த்துட்டு அதுக்கப்புறமா கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ கடைசியாக நம்மளுக்கு ஒரு 4 ட்ராவாக நம்மளுக்கு பெய்ட்ஸ் இல்லாமல் இருக்குது. ஸோ இந்த ட்ரா பெய்ட்ஸுக்கு தான் சான்சஸ் இருக்குது. இருந்தாலும் ரிசல்ட்டுக்கு அப்புறம் பார்க்கலாம். இன்றைக்கி வியாழக்கிழமை 26/12/2024 கருணியா ப்ளஸ் KN 553க்கான கெஸ்ஸிங் பார்த்துருக்கோம். ஃபுல்லாக பாருங்கள். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இது எல்லாமே ரொம்ப சிம்பிளான ஒரு கெஸ்ஸிங் தான். நான் ஏற்கனவே சொன்னது போல் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் வியாழக்கிழமை டு வியாழக்கிழமை ரிசல்ட்டு நம்மளுடைய இந்த எக்ஸோடு பயன்படுத்தி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.